இப்போ குடும்பஸ்தன்ல நக்லைட்ஸ் டீம் அப்படின்னு போடும்போது ஆப்வியஸா ஒரு ஒரு தனி சந்தோஷம் அந்த கனெக்ட் வந்து இருந்திருக்கும். குடும்பஸ்தனோட கதை வந்துட்டு நாங்க அப்போ ஒரு டைம் நாங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஒரு கதை இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பேசணும். அப்போ ஆப்வியஸ்லி இந்த படம் வந்து இதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஓகே, எங்களுக்கு அதுல வந்து நாங்க இப்ப அங்க அதுல இல்ல வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு வந்து அதை நினைச்சு என்ன இவங்க படம் பண்றாங்க, ரொம்ப சின்சியராகவே அந்த படம் ஹிட் ஆகணும்னு நாங்க நினைச்சோம். ஏன்னா ஒருத்தர் 2 பேரோட கனவு கிடையாது, அங்க இருந்து அங்க அத்தனை கனவுகள் இருக்கு. அதை எல்லாத்தையும் நாங்க ஒரு ஃபார்முக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு படாத பாடுபட்டிருக்கோம். இரவு பகலுமா தூங்காம முடிச்சு எல்லாரும் பண்றதுதான். பட் நான் சொல்றேன், அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு அது ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷம், மனப்பூர்வமான ஒரு குடும்பஸ்தன் இல்ல, இது ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறதுன்னா, அன்னைக்கு நானும் சசியும் பேசிட்டு இருந்தோம். ஒரு டிஜிட்டல்ல இருந்து ஒரு ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் முன்னாடியே நக்லைட்ஸ் படம் பண்ண வேண்டியது. ஒரு டிஜிட்டல்ல இருந்து படம் நக்லைட்ஸ்னு இல்லை, எல்லா சேனல்ஸுமே சொல்றேன், ஒரு படமா பண்ணி அந்த படம் பெரிய லெவல்ல ரொம்ப குளோபலா போறதுங்கிறது வந்து மொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டுக்குமே அது ரொம்ப நல்ல விஷயம். அது அந்த ஒரு ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகிறது அப்படிங்கிறது அது ஒரு சூப்பரான விஷயம். அது குறிப்பிட்டு இந்த படம் இப்போ ரீசெண்டாக வந்ததுல இது நடந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேருக்கு புதுசாக டிஜிட்டலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பெரிய நம்பிக்கையா இருக்கும்.